ஹலோ, வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து மினி பிளாக் டே 10. இன்னைக்கு சமையல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே விக்னேஷே, ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து நாய்க்குட்டிகள்லாம் வந்தது. அதுக்கெல்லாம் குங்குமம்லாம் போட்டு விளையாடிட்டோம். செடியெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு நார்த்த இலையை பிச்சு முகத்தில் அப்படியே வாசனையை பிடிச்சிட்டு ஆப்பிள் மரத்தில் போய் வாட்டர் ஆப்பிள் மரத்தில் போய் ஆப்பிள் இருக்கான்னு தெரியிட்டே இருந்தேன். ஒரு ஆப்பிள் அம்படல. சரி போய் நம்ம சூரிய நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். மழை சமர் நைட்டு ஃபுல்லாக விடிய மழை, கரண்ட்டு சுத்தமாக இல்லை கிராமத்தில். ஆனால் அது கூட சூப்பராக தான் இருந்தது. அப்புறம் முருங்காய் பறித்து டக்குன்னு ஒரு சமையலை பண்ணேன். சமையல்லாம் இன்றைக்கி காட்ட போகிறதில்ல. அப்புறம் பார்த்தேன் சூப்பராக வந்து தங்க பதக்கம் அப்படின்னு ஒரு சிவாஜி கணேசன் படம் ஓடி இருந்தது. ஸோ அந்த பாட்டுக்கு சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டத்தை போட்டு ஒரு ஸ்டெப்பை போட்டுட்டு அப்படியே நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் நீ சுவாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான். ஸோ நான் ஆற்றுலேருந்து கிளம்பும் போது அப்படியே ஒரு ஆட்டோலேருந்து ஒரு ஷாட்டு சும்மா நம்மளும் ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி ஷாட்லாம் எடுக்க அப்படின்ட்டு அப்படியே சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் சுவாமி வைத்தியநாதரையும் தையல் நாயகி அம்மாலையும் பார்க்குறதுக்கு அடிச்சன தட்டெலாம் வாங்கிட்டு உள்ளே போகும்போது செம கூட்டம். ஆனால் அன்றைக்கி செம முகூர்த்தம். நிறைய பேர் மொட்டை அடிச்சுட்டு இருந்தா, காது குத்தல் என்னமோலாம் இருந்தது. பயங்கரமாக செம க்ரௌடு, செம ரஷ். ஆனால் சுவாமியை நல்லபடியாக பார்த்துட்டோம். புஷ்கரணிக்கிட்ட வந்து கை காலெலாம் வந்து அலுமின்ட்டு உப்பு வெள்ளமெல்லாம் அங்கே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் உட்காந்து சுவாமிக்கு நல்லா ஒரு பாட்டு பாடிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்தால் அவள் கூடலாம் அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்தேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பாட்டி நிற்கிறா. பார்த்தா எனக்கு செம ஹாப்பியாக எடுத்து பாட்டி மைசூர் பாக்கெல்லாம் கொண்டு கொடுத்தா. நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமி பாட்டி 2 பேர்ட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இன்றைக்கி எப்படி தான் என்னோடய பர்த்டே முடிஞ்சுது. சும்மா இந்த கேக் கட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் இல்லாமல் பரிவாக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குழந்தைகளுக்கெல்லாம் சூப்பராக கேரட் பாயசம் பண்ணி நான் கொடுத்தேன். அவ்வளோதான். அப்படியே இந்த நாள் முடிஞ்சுது. எல்லாருக்கும் நல்ல ஹாப்பியாக இருங்கோ. பாய்.